கடலை மிட்டாய் இருக்கு, வேணுமாண்ணே? எந்த கம்பெனிமா? கம்பெனிலாம் இல்லைண்ணே, பாட்டி செய்யறது தானே. வேணும்னா 2 சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்தா வாங்குங்கண்ணே. ஐயோ இல்லம்மா, கம்பெனி பொருள்னு வெயி. பொருள் நல்லா இல்லைன்னா நாளைக்கு திருப்பி கொடுத்தா வாங்கிப்பாங்க. இப்ப நீ வித்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவ, நாளைக்கு பொருள் நல்லா இல்லைன்னா உன்னை எப்படி நாங்க தேடி பிடிக்கிறது சொல்லு? நான் சனிக்கிழமை ரெகுலரா வருவேங்க்கா. பொருள் நல்லா இல்லைன்னா திருப்பி கொடுங்க, நான் மாத்தி தரேன். ஐயோ அது இல்லம்மா. நீ எவ்வளோமா? 35 ரூபாண்ணே. 35 ரூபாயா? கம்பெனிக்காரனே 33 ரூபா தான் போடுறாங்க. இல்லக்கா, நம்ம தரமான பொருள் தான்க்கா போடுறோம், கட்டுப்படி ஆகாதுக்கா. வேணும்னா 5 பாக்கெட்டா வாங்கிக்கோங்க, 34 ரூபாய்க்கு போட்டு தரேன்க்கா. இல்லம்மா, நீ 35 ரூபாய் போட்டுக்கோமா. இப்போ ஒரு 10 பாக்கெட் கொடு, நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நான் வாங்கிட்டே வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்தம்மா. அடுத்த வாரம் எள்ளு கேக் போடலாம்னு இருக்கோம்ண்ணே, போட்டா எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. போயிட்டு வரேனே. ஏ மாமா, எல்லா விஷயத்துக்கும் கணக்கு பாப்ப. இப்ப என்னடானா 2 ரூபா அதிகமா கொடுத்து வாங்குற? விட்ரி, அந்த பொண்ணை பாத்தியா? 12th தான் படிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வயசுல ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கடைக்கு போய் கடலை மிட்டாய் விற்கிது. எல்லா தொழிலும் முதல்ல குடிசை தொழிலா தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா தான் கம்பெனியா மாறும். வீடு, நம்ம வேற ஏதாச்சும் பொருள்ல சம்பாதிச்சுக்கலாம். ஹாப்பி ரம்ஜான் மச்சான். கரீமே ஹாப்பி ரம்ஜான் மச்சான். ஷாலினி, இவன் தாண்டி என் ஸ்கூல் ஃப்ரெண்டு கரீம். வருஷம் மறக்காம ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி கொண்டு வந்துடுவானா பாத்துக்கோங்க. ஹாப்பி ரம்ஜான் டா. அன்புக்கு நன்றி மச்சான். ஆனா இன்னைக்கு அக்ஷய திருதிடா, பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டேன். நீ கவலைப்படாத மச்சான், அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன். இந்த வருஷம்னாச்சு பிரியாணி சாப்பிடுயா இல்ல வழக்கம் போல விருதுனாலா? ஏன்னா இப்படி கேக்குறீங்க? பின்ன என்னம்மா, எனக்கு வருஷம் தீபாவளிக்கு அதிர்சம் முறுக்குன்னு சுட்டு கொடுக்குற ஒரே ஃப்ரெண்டு இவன் தான். ஆனா நானு ரம்ஜானுக்கு இவனுக்கு ஆசையா பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்தா, இன்னைக்கு சஷ்டி விரதம் கவுத்து சாப்பிட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன திரும்ப அமைச்சிடறான். இவனுக்காக நான் என்ன பிரியாணியில சிக்கன் போடாம சமைக்கிறது? நீங்க கொடுங்கண்ணா, இன்னைக்கு நாங்க எந்த விரதமும் இல்ல, கண்டிப்பா சாப்பிடுறோம். சரியா? ஒரு நிமிஷம் இரு, எதுக்கு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோமா? ஏய் மாமா, டெய்லியும் நான் தானே வீட்ல விளக்கு போடுறேன், எனக்கு தெரியாதா? சும்மா இரு, நீங்க கொடுங்கண்ணா. நீ எடுத்துட்டு போய் உள்ளவேமா. இவனும் சாப்பிட மாட்டான், உன்னையும் சாப்பிட விட மாட்டான். அண்ணே ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான் பா. டேய் குரு, பயப்படாத சரியா? அண்ணன் நிறைய பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்காரு, நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். அக்கா, நான் பிரியாணிக்காகலாம் சொல்லல, அண்ணனுக்காக தான் சொன்னேன். ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான் பா. ஹாப்பி ரம்ஜான் மச்சான். மாமா, டைம் ஆகுது, இன்னும் கடையை கட்டாம இருக்க? கடையை கட்டுற நேரத்துல தான் 1-2 வியாபாரம் வருது, நான் என்ன பண்றது? நீ உன் வியாபாரத்துல முடிச்சு அதுக்குள்ள அங்க கல்யாணமே முடிஞ்சிரும். முடிஞ்சு போன கல்யாணத்துல போய் மோளம் அடிக்க போறியா? இவ்வளவு சொல்றியே, நீ சீக்கிரம் வர வேண்டியதானே? சொல்லுவ கல்யாணத்துக்கு பட்டு புடவைய கட்டி ரெடி ஆயி பாரு, அப்ப தெரியும். பட்டு புடவை நான் கட்டி ரெடி பண்ண போறேன், நீ கட்டிட்டல, கிளம்புவோம். வா. சரி, வசக்கவர் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன்டி, போடி. அதுல பேர்லாம் எழுதி இருக்கியா? ஏய், எழுதுறேன்டி, போடி. ஏய் மாமா, என்னாச்சு? மாமா, பட்டு புடவை கிழிஞ்சிருச்சு மாமா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சரி விடு, நான் உனக்கு புது பட்டு புடவை வாங்கி தரேன். கிழிச்சேன். நான் இல்ல, யார் கிழிச்சாலும் சரி, டி நகர்ல இருக்க கர்ணன் பட்டு சென்டருக்கு கால் பண்ணா போதும், அவங்களே வந்து கிழிஞ்ச பட்டு புடவைய நல்ல விலைக்கு எடுத்துக்கிட்டு கை நிறைய காசு தருவாங்க. அந்த காசுல நான் உனக்கு புது பட்டு புடவை வாங்கி தரேன். எப்படி? எவ்வளவுங்க வருது? மொத்தம் 75,000 ரூபாய் ஆயிடுச்சு. 75,000மா? ரொம்ப தேங்க்ஸ். மாமா, ஓகே சார். இவரை பாரு, போன் பண்ணதும் வீடு தேடி வந்து புடவையும் வாங்கி பணத்தையும் கையோட கொடுத்துட்டாரு. நிஜமாவே நீங்க சூப்பர்னா. தேங்க்ஸ் மேடம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சொல்லுங்க, அவங்க வீட்டுக்கே போய் டைரக்டா போய் வாங்கிட்டு வந்துருவோம். கண்டிப்பாண்ணா. எங்க கடைக்கு வர எல்லார்கிட்டயும் நான் உங்களை பத்தி சொல்றேன். தேங்க்ஸ் மேடம். தேங்க் யூ சார். அண்ணா, நீங்க மறுபடியும் வாங்க, பீரோல இன்னும் 2 மட்டும் ஓகே சார். அண்ணா, காளிகாம்பாள் ஏஜென்சி பில்லுண்ணே. காளிகாம்பாள் ஏஜென்சி பில்லா? அண்ணா 10 ரூபா ரெண்டு சோப்புல 2. ஒரு நிமிஷம் நில்லுப்பா. அப்புறம் இந்த பாத்திரம் வளர்க்கல லிக்விட் இருக்குல்ல, அதுல ஒண்ணு குண்ண. அவ்வளவுதானே, வேற எதுவும் வேணுமா? அவ்வளவுதானே. அண்ணா, முதல்ல எனக்கு முடிச்சு விட்டுருங்கண்ணே, ஆல்ரெடி லேட் ஆகுது, இன்னும் 4 கடை பார்க்கணுண்ணே. நில்லுப்பா, வசூல் வாங்க தானே வந்த, கொஞ்ச நேரம் நிக்க மாட்டியா நீனு? இப்படி 4 பேர் வந்து ஜாமான் வாங்கினாதான் அந்த காசை எடுத்து உனக்கு வசூல் கொடுக்க முடியும். நீ லேட்டா வந்ததுக்கு நான் என்ன பண்றது? ரொம்ப அவசரம்னா நீ சொன்னியா அந்த 4 கடை, முதல்ல அங்க போயிட்டு வசூல் வாங்கிட்டு கடைசியா இங்க வா. என்னப்பா, நீ கிரியால போறியா? இல்ல, நிக்கிறேண்ணே, நீங்க ஜாமான் கொடுத்துட்டு. இந்தப்பா, எவ்வளோண்ணா ஆச்சு? 35 ரூபா ஆச்சு. சரிண்ணே, நான் வரேண்ணா. இப்ப சொல்லுப்பா. பில்லு. பேட்டரி பில்லா? ஆமா. 2 நாளைக்கு முன்னாடி தான்ப்பா 500 ரூபா வர வச்சிருக்கு. நீ அடுத்த வாரம் வா, பில்லை முடிச்சு விட்டுருவோம். யோ,
என்ன நினைச்சிட்டு இருக்க? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. காசு இல்ல அப்புறமான்னு சொல்லியிருந்தா நான் அப்பயே போயிருந்திருப்பேன்ல. இங்க பாரு, ஒழுங்கா என் பில்லை முடிச்சு விடு. ஓனர் வேற திட்டிட்டு இருக்காரு. இல்ல இங்க நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேறயா? என்னப்பா செய்வ? ஏஜென்சில தானே வேலை பாக்குற, ஓவரா பேசிட்டு இருக்க. இது சரிப்பட்டு வராது. நீ உன் ஓனருக்கு ஃபோன் போட்டு இங்க வர சொல்லு. அவர்லாம் வரமாட்டாருங்க. இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சீங்கல்ல, ஒழுங்கா பில்லுக்கான காசு எடுத்து கொடுங்க. ஏங்க நாங்க கொடுத்த பொருளுக்கு தானே காசு கேக்குறோம். டேய், நான் சொல்றது உனக்கு புரியுதா மாமா இல்லையா? என்ன பிரச்சனை? வசூல் வாங்க வந்தாரு தம்பி, ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாராம். இவர் வந்த உடனே நம்ம வியாபாரத்தை நிறுத்திட்டு பில்ல முடிச்சு அமுச்சு விடணுமா? என்னப்பா தம்பி இதெல்லாம்? உன் வேலையே அதானே. நின்னு காசு வாங்கிட்டு போறதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. கலெக்ஷன் வாங்கிட்டு போறதுக்கு தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. உங்க கடையில வந்து கால் கடுக்க நின்னுட்டு போறதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கல. என்ன மாமா இது? சின்ன பையனை பார்த்தா இப்படி பேசுறான். சில பேருக்கு சொன்னா புரியாது. நீ என்ன பண்ற, உள்ள போயிட்டு அந்த பேட்டரி போட்டு எடுத்துட்டு வா. ஆ. போ. இந்த மாமா பில்லு கொடு. இங்க பாருப்பா தம்பி, நீ பிரிட்டானியா பிஸ்கெட் மாதிரி டெய்லி ஓடுற பொருள் எடுத்துட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் விக்கல. நீ வரும்போதெல்லாம் பில்ல முடிச்சுட்டு உன்னை அனுப்புறதுக்கு. பேட்டரிலாம் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் கேட்பாங்க. இந்தா பொடி, வித்த வரைக்கும் காசு, மீதி எடுத்துட்டு போ. இந்தா இதை போயிட்டு ஓனர்கிட்ட கூட உனக்கு ஒரு பாடம் எடுப்பான். அப்பதான் புத்தி வரும். போ. நாச்சி, என்ன நாச்சி, என்ன பிரச்சனை? பையன்ட்ட பேட்டரியை திருப்பி கொடுத்துறீங்கன்னு சொன்னா, அதான் நான் தூக்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு போங்க. பொருளை கொடுத்துட்டு பொறுமையா யார் வசூல் பண்றாங்களோ அவங்க கிட்டே நாங்க வியாபாரம் பண்ணிக்கிறோம். அண்ணாச்சிக்கு இன்னும் கோவம் போலையோ? அண்ணாச்சி, நாங்களும் வியாபாரம் தான் பண்றோம், நீங்களும் வியாபாரம் தான் பண்றீங்க. வியாபாரத்துல சண்டை வரலாம் சாதாரண அண்ணாச்சி. நாங்க காசு கொடுத்தாதான் அண்ணாச்சி கம்பெனிக்காரன் எங்களுக்கே பொருள் கொடுக்குறான். அதை அந்த நாய்கிட்ட சொல்ல போய் அது ஏதோ புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சண்டை வளர்த்திட்டு பொருளை பிடிங்க அண்ணாச்சி. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா அவர்தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, வாங்கி உள்ள வை மாமா. என்ன நீ? அண்ணன் இங்க கொடுங்க. சரிம்மா. நீங்க இதுக்கு புது பில்லா போட்டுருங்க, சரியா? நன்றிம்மா. ஏய் இங்க வா. இதோ பாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் கடைக்காரன் வரவுன்றது ரயில் தண்டவாளம் மாதிரிடா. கொஞ்சம் சிலுப்புனாலும் வியாபாரம் கவுந்துரும். அண்ணாச்சிலாம் நம்ம கிட்ட ரொம்ப நாளா வியாபாரம் பண்றாரு. ஒரு பில்ல முடிக்க முன்ன பின்ன ஆனாலும் முடிக்கும் போது அடுத்து நல்ல ஆர்டரா கொடுப்பாரு. புரியுதா? அதான் வியாபாரம். முறுக்கி தெரியலாம் வியாபாரம் கிடையாது. புரிஞ்சுக்க. சாரி நாச்சி. இனிமேலாச்சும் பார்த்து பேசு. சரி போ, வரேன் அண்ணாச்சி. எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதா இருக்கு. தூ தூ தூ. ஏய், எதுக்கு அடிச்சா? வெறுப்பா இருந்துச்சு, அதான் அடிச்சேன். அடிப்ப இதே நான் அடிச்சா சும்மா இருப்பியா? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரை கூப்பிட்டுருக்க மாட்டேன். ஓ சருக்கு என்ன அடிக்கிற ஆசைலாம் இருக்கும். எங்க என்ன அடி பாப்போ, அடி பாப்போ. அடிச்சத கிடிச்ச போறேன் நீ. ஐயோ எங்க அடிச்சதான் பாரு, அப்புறம் தெரியும் இந்த பிளாக் பெல்ட் ஷாலினி யாருன்னு. மிரட்டுற மூஞ்ச பாத்தியா? பூனை மூஞ்சி மிதிச்சிருவேன். எவமோ நான் இவ்வளவு வேணாலும் அடிப்பேன். ஏன்னா நான் உன் பொண்டாட்டி. நான் எவ்வளவு அடிச்சாலும் நீ அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நீ என் புருஷன். மைண்ட் இட். ஓவர் சீன். ஏதோ பேசுனேடி, இப்ப பேசு. நீ பிளாக் பெல்ட் ஷாலினினா நான் பிளாக் ஃபாரஸ்ட் கண்ணன்டி. தேவையில்லாம என்கிட்ட வாய விட கூடாது. ஏன்னா நான் உன் புருஷன். அதே மாதிரி பொம்பளை புள்ளைய அடக்க ஒடக்கமா இருக்கணும். ஏன்னா நீ என் பொண்டாட்டி. புரியுதாடி பொண்டாட்டி? வரண்டி. எஸ்கேப்டா கண்ணா. கருவா பைல நீ இன்னைக்கு மாட்டை என்கிட்ட சுத்தற. கண்ணா வாங்க லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. யாரு மாமா இவங்க? இவங்கள தெரியல. லட்சுமி அக்காடி 5 வருஷமா இங்க தான் இருந்தாங்க. இப்பதான் வீடு காலி பண்ணி போனாங்க. ஆமா மாமால எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இது நம்ம மீனாட்சி பாப்பா தானே? ஆமா அண்ணா. இப்ப எத்தனாவதுமா படிக்கிற? காலேஜ் செகண்ட் இயர்ண்ணா. காலேஜ் செகண்ட் இயர்னா இப்ப வயசு உனக்கு 18. அப்ப இந்த வருஷத்துல இருந்து நீ எலெக்ஷன் ஓட்டு போட போறியா? ஆமா ஆனா இல்லண்ணா. ஏன்? இன்னும் ஓட்டர் ஐடிக்கு அப்ளையே பண்ணலண்ணா. இன்னும் இல்லையா? ஏன்க்கா? எங்கப்பா இருக்கிற வேலையே சரியா இருக்கு. காலேஜ் போறதை விட்டுட்டு ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ண யார் அலைஞ்சிட்டு இருக்கிறது? அக்கா, அலையிறதுலாம் அந்த காலம்க்கா. இப்பெல்லாம் உட்கார்ந்த இடத்துல ஈஸியா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாம். voterportal.eci.gov.in அப்படின்ற வெப்சைட்ல ஃபார்ம் 6 டவுன்லோட் பண்ணி நீங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லையா, பக்கத்துல இருக்க இ-சேவை மையத்துல நீங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அது மூலமா மொபைல்ல ரொம்ப ஈஸியாவே ஓட்டர் ஐடி கார்டை அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஓட்டர் ஐடில அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனும், பேர் சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலும் இந்த ஆப் மூலமா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வீடு மாத்திட்டீங்களா? ஆமாப்பா. ஓட்டர் ஐடில அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லப்பா. ஏங்கா உடனே பண்ணுங்க. உங்க அலட்சியத்தினால நம்ம எல்லாருமே தான் பாதிக்கப்பட போறோம். 5 வருஷம் நம்ம நிம்மதியா வாழ போறோமா இல்லையான்றது நம்ம போடுற ஓட்ல தான்க்கா இருக்கு. 4 இடத்துக்கு போய் அலைனுமே தப்பா பண்ணாம இருந்தேன். போன்ல அப்ளை பண்ணலாம்னா தோ உடனே பண்ணிடுறேன். சீக்கிரம் பண்ணுங்கக்கா.
வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணா. என் பேரு முத்துராசு. நெத்தியல் கம்பெனி கேண்டீன் இருக்குல்ல, அது கான்ட்ராக்ட் நம்ம தான் எடுத்துக்கோம். சூப்பர்ண்ணே. தம்பிக்கு தூத்துக்குடிங்களா? ஆமாண்ணே. எப்படி கண்டுபிடிச்சீங்க? முகத்தை பார்த்தாலே தெரியுதப்பா. மூஞ்ச பார்த்தா அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம கேண்டீன் மளிகை சாமான்லாம் பாய் கடையில தான் வாங்குறோம். அது நமக்கு கொஞ்சம் பொட்ட மாட்டேங்குது. ஏன்னு அவங்க விலை ஏதாச்சும் அதிகமா போடுறாங்களா? விலையெல்லாம் கரெக்டா தான் கொடுக்குறாங்க. நமக்கு தான் ஏதோ செட் ஆகி வரமாட்டேங்குது. நமக்கு எப்படின்னா நம்ம சுத்தி நம்ம ஆளுங்களா தான் இருக்கணும், அவ்வளவுதான். தம்பி தூத்துக்குடியில நமக்கு எந்த ஊரு? ஏறல. அங்க எல்லாமே மிக்ஸ்டா தானே இருப்பாங்க. அதுல தம்பி எந்த ஆளுங்க? ஏன் ஜாதி பேரை சொன்னாதான் என் கடையில ஜாமான் வாங்குவீங்களா? அட தம்பி, இதுல என்னப்பா இருக்கு? எவன்கிட்ட கொடுத்தா அவன் சாப்பிடுறது பதில் நம்மள்ட்ட கொடுத்தா அவன் சாப்பிட்டு போறான். நீங்க குடுக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல, மீதி யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் தப்பு. இந்த எண்ணம் தான் தீண்டாமையோட ஆரம்பமே. என்னப்பா இதுக்கு போய் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? உங்க ஆளுங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க கடையில ஜாமான் வாங்குவீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுங்க. இது கடை, எல்லா ஆளுங்களும் வந்து ஜாமான் வாங்கினாதான் எங்க கடை ஓடும். இல்ல நாளைக்கே உங்க கேண்டீன்ல வந்து நாங்க 2 பேரும் வேலைக்கு சேர வேண்டியதுதான். கிளம்பு. அண்ணே குட் மார்னிங்ண்ணே. குட் மார்னிங் தான் சொன்னேன், அதுக்கு என்ன 2 பேரும் இப்படி பாக்குறீங்க? ஏண்டா உனக்கு லீவு கொடுத்து ஊர்ல போய் ஓட்டு போட்டு வர சொன்னா இங்க என்னடா பண்ற? அட போங்கண்ணே, நான் ஓட்டு போட்டு தான் ஊர் மாறப்போதான் என்ன. இங்கேருந்து நான் போறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். அங்கேருந்து திருப்பி அறக்க பறக்க வர மாதிரி இருக்குண்ணே. அப்படி வந்தாலும் அந்த டயர்ல தூங்க தானே தோணும், வேலை இருக்குல்லண்ணே. என்னடா குரு, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். நீ என்னடானா இப்படி சுத்தமா அறிவே இல்லாத மாதிரி பேசுற? நீ என்ன டெய்லியுமே போய் ஓட்டு போட போற? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே போய் ஓட்டு போடுற. அதுக்கேண்டா இப்படி அலுப்பப்படுற? மாமா இவனுக்கு கூட 2 நாள் லீவ் கொடுத்து ஊருக்கு அனுப்பு மாமா. அக்கா அதுக்கு இல்லக்கா, வேலை கிட்ட போயிடும்ல. என்னோட ஒரு ஓட்டால என்ன வந்துருப்போது சொல்லுங்க. ஒரு ஓட்டுன்னு அசால்ட்டா சொல்றியே, அந்த ஒரு ஓட்டால ஒரு கேண்டிடேட் தோத்து போனாலும் தோல்விதான் தெரியும்ல. நீ ஒரு ஓட்டு போறதுனால உன் தலையெழுத்து மட்டும் இல்ல, இந்த நாட்டோட மொத்த தலையெழுத்துமே மாற வாய்ப்பு இருக்கு தெரியுமா? நீ ஒழுங்கு மரியாதையா ஊருக்கு கிளம்பி போய் ஓட்டு போடு போ. மாமா இவனுக்கு பஸ் காசு கொடுத்து விடு. சம்பளத்துல இருந்தாலும் கழிக்காத, சரியா? இந்த புடி. ஓட்டு போடுறது நம்ம வேலை இல்ல, கடமை. அதை யாராச்சும் சொல்லிதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? தம்பி வணக்கம்பா. வணக்கங்க. கல்யாண ஆர்டர் நம்ம கடையை பத்தி வெளியே விசாரிச்சேன். எல்லாரும் நல்ல விதமா சொல்றாங்க. கடையில எல்லா ஜாமானும் இருக்காப்பா? எல்லா ஜாமானுமே இருக்குங்க. நீங்க லிஸ்ட கொடுத்துட்டு என்னைக்கு கல்யாணம், எந்த மண்டபம், எப்ப ஜாமான் வரணும்னு மட்டும் சொல்லுங்க. கரெக்டா டைமுக்கு டான்னு ஜாமான் வந்துரும். சரிம்மா. அப்புறம் பெரிய கல்யாணம் எப்படியும் 2-3 லட்சம் ரூபாய் மளிகை சாமான் பில்லு வரும். நம்ம கமிஷன் 1000க்கு 50 ரூபா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணக்காரவங்க இல்லையா, கான்ட்ராக்டரா? இங்க பாருங்க, நியாயமான விலை என்னவோ அதை தான் பில்லுல போட்டு தருவேன். இந்த கமிஷன் வச்சு பில்லுல ஏத்தி போறதுலாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம கடை பேரு கட்டுறோம். கல்யாண சீட்டுக்காரங்கன்னா கடைக்காரங்கன்னா எலும்பு துண்டுக்கு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க. நீ என்னப்பா பழைக்க தெரியாத ஆளா இருக்கியே? அதுக்கு அவசியம் இல்லன்னு தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கடையில சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே விலை ஒரே பில்லு தான். ஜாமானுக்கு ஒரு பில்லு, ஜாமான் வாங்க வரவங்களுக்கு ஒரு பில்லுன்னு தனித்தனியா போடுறது இல்ல. இஷ்டம்னா வாங்குங்க, இல்லனா விடுங்க. எந்த ஊருமா நீ? வியாபாரம் தெரியாம பேசுற? ஹலோ ஹலோ, எங்களுக்கு வியாபாரம் எல்லாம் நல்லா தெரியும், ஏமாத்த தெரியாது. அப்ப நம்ம வழிக்கு வரமாட்டீங்க. சரி, நமக்கும் இந்த திருட்டு பசங்க கூட சகவாசம் வச்சு வச்சு போர் அடிச்சிருச்சு. நீங்களே பில்ல போடுங்க, நான் எங்க வச்சு அடிக்கணுமோ அங்க வச்சு அடிச்சுக்கிறேன். காசு எல்லாரையும் மாத்தாதுன்னு இப்பவாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, போயிட்டு வாங்க. அண்ணாச்சி என்னாச்சு? ஏன் கத்துற? கத்தாம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? இந்நேரம் வேற யாராச்சும் இருந்திருந்தா கன்சூமர் கோர்ட்ல கேஸ் கொடுத்திருப்பாங்க. நானா இருக்கவே பாவம் பார்த்து நின்னு பேசிட்டு இருக்கேன். உன்னை யார் கேஸ் கொடுக்க வேணாம்னு சொன்னா? போய் குடு, வழி தெரியலையா? அதோ அங்கதான் இருக்கு, போயிட்டு வரியா? அண்ணாச்சி என்னன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நீதாமா என்னன்னு சொல்லாம தேவையில்லாம பேசிட்டு இருக்க. சரி என்னது இது? கோதுமாவே கண்ணு தெரியல? கண்ணு தெரிஞ்சதுனால தான் திருப்பி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, ஃபுல்லா வண்டு மிஞ்சிட்டு இருக்கு. வண்டா? ஆமா. அண்ணாச்சி 1 கிலோ தோரம் பருப்பு போடுங்க. தோரம் பருப்பா? ஏங்க இந்த கடையில எந்த பொருளும் வாங்காதீங்க. அவங்களே வண்டு வச்ச வீணா போன பொருளை வித்து காசாக்குறாங்க. அப்படியா? ஐயோ அப்படிலாம் இல்லங்க. வேற ஏதாச்சும் நல்ல கடையா போய் வாங்கிக்கோங்க. அண்ணாச்சி எனக்கு தோரம் பருப்பு வேணாம். தம்பி இல்லப்பா. இல்ல அண்ணாச்சி பரவாயில்ல. நல்ல வேலை, இத சமைச்சு என் குழந்தைக்கு கொடுத்திருந்தா என்ன ஆகுறது? கத்தாதம்மா, உன் பாட்டுக்கு கடைக்கு வந்த கஸ்டமரா திருப்பி அனுப்பிச்சு விட்ட. இது என் கடையில வாங்கின கோதுமையே இல்ல. உங்க கடையில வாங்கலையா? எப்படி சொல்றீங்க? இங்க பாரு, வண்டு வச்சிருந்தா மூட்டை முழுக்க வச்சிருக்கோம். இதுல இருக்கா பாரு. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சொல்லுமா. கோதுமை மாவு எங்க வாங்குனீங்க? லால்னி ஸ்டோர்ஸ்ல கூட்டமா இருந்துச்சு, அதான் பக்கத்து கடையில வாங்கிட்டு வந்தேன். உங்களை செக். சாரின்னு தப்பா எடுத்துக்காதீங்க, கடைய மாத்தி வந்துட்டேன். சாரியா? இப்போ ஒரு கஸ்டமரை துரத்தி அனுப்பிச்சு விட்டல, ஒழுங்கு மரியாதையா அந்த கஸ்டமரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வர. இல்ல அதே கன்சியூமர் கோர்ட்ல உன் மேல நான் கேஸ் கொடுத்துருவேன். இந்தா இது உள்ள. என்ன வெயில்! இப்பதான் சித்திரை மாசமே ஆரம்பிச்சது, அதுக்குள்ள வெயில் பொல பொல பொலன்னு பொளக்குது. ஏய் லூசு மாமா,
உன்னை யார் இந்த வெயில்ல போய் ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னது? ஏய் தண்ணிய குர்ரி, எனக்கு மட்டுமா வெயில் அடிக்குது? ஊருக்கே தான் வெயில் அடிக்குது. அப்பெல்லாம் பார்த்தா பொழப்ப பார்க்க முடியுமா? தண்ணி எடு. ஆமா ஆமா. அப்பா என்னாச்சு என்னாச்சு? என்னடி தண்ணி இவ்வளவு சூடா இருக்கு? இப்ப மட்டும் தண்ணி ஜில்லுன்னு இருந்தா தொண்டையில இறங்கும் போது எவ்வளவு எதமா இருக்கும். மாமா, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ஏன் நம்ம கடையில ஒரு பானை வாங்கி வச்சு அதுல தண்ணி ஊத்தி வைக்க கூடாது? இந்த வெயில்ல நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ் ஜில்லுன்னு தண்ணி குடிப்பாங்கல்ல. நல்ல ஐடியாவா தாண்டி இருக்கு. தாகம் எடுக்கும் போதுதான் தண்ணியோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம நாளைக்கே வச்சிருவோம். அதே நாளைக்கு வரைக்கும் இழுக்கிற அது என்ன பெரிய காசா? ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. லூஸ். ஏய் குரு, இங்க வாடா. கடைக்கு போய் நல்ல பானையா பார்த்து வாங்கிட்டு வா. சரியா? சரிக்கா. இந்தா போய் வாங்கிட்டு வா. இப்பதான் சில்லுன்னு இருக்கு. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும். மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.